கபிலுக்கே டவுட் வருது நீ நடந்துக்கிற விஷயத்தில். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? சித்ரா எல்லார்கிட்டையும் எப்படி நடந்துப்பாலோ அப்படி தானே உன்னை நடந்துக்க சொன்னேன். நான் என்ன பண்ணேன் சித்தி? பப்பு கிட்டலாம் எப்படி என்னால் நடிக்க முடியும்? என்னால் முடியல சித்தி. என்னால் சித்ராக்கா மாதிரியெல்லாம் நடிக்க முடியாது சித்தி. அப்பா கிட்ட கூட சொல்ல வேணாம் சித்தி. பேசாமல் இனியும் அம்மா கிட்ட சொல்லுவோம் சித்தி. நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறடா மித்ரா. இப்போ போய் இனியன் தம்பிக்கிட்ட சொன்னோம்னா எப்படி இருந்தாலும் இந்த நிச்சயதார்த்தம் நின்றோம். நீ சொல்கிற மாதிரி தான் நடக்கும். ஆனால் அப்பா நிலைமைய நீ கொஞ்சமாச்சும் நினச்சி பார்த்தியாடா நீ? இப்போது இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நடக்கட்டும். இது முடிஞ்ச உடனே நம்ம சித்ரா எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் மட்டும் சமாளித்தா போதும்டா. அதுக்கப்புறம் நம்ம அப்பா கிட்ட சொல்லி என்ன செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ மட்டும்தான் சித்தி காலையிலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் சித்தி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க?